ஹைரன் பிஸ்மில்லா. கடைசியாக நாங்கள் நிப்பாட்டின பாடத்திலிருந்து கண்டினியூ பண்ணுவோம். நாங்கள் அலிஃப் ஐனுடைய பாடத்தில் ஐனை பற்றி பார்க்க ஸ்டார்ட் பண்ணோம். அப்படியா பார்த்து கொண்டிருக்கிறோம். ஸ்டார்ட் பண்ணி சென்டென்சஸும் கொஞ்சம் ரிசைட் ப்ராக்டிஸ் பண்ணி பண்ணி. கொண்டிருக்கிறேன் வேணா. ஓகே பிஸ்மில்லா. ஓ. அங்கே பாவம் أنعمت عليهم. வரலையே. வரப்படாது. ஏன்னு சவுண்ட் வருது. வரப்படாது. அன்அம்த அலைஹிம். எப்படி? أنعمت عليهم. أنعمت عليهم أنعمت عليهم. أنعمت عليهم. சரி போதும் பாவம். أنعمت عليهم. ரெண்டாவது பாவம். ولا أنتم ம். عابدون ما أعبد. ஒல மத்தினுடைய அடையாளம் உண்டு இருக்குது. யூஸ் பண்ணிக்கொள்ளணும். ولا أنتم عابدون ما أعبد. சரி போதுமா? ولا أنتم عابدون ما أعبد. ம். மூணாவது பாவம். ولا يحل على طعام المسكين. ஆமில் உடையக்கூடாது சொன்னேன். ஐனு கூடிய ஸ்பெஷலான விஷயம் மட்டும் சொன்னேன் வேணா. ஐன் பெண்ட் வளைஞ்சு வரணும். சேரக்கூடாது. சேரணும். துஆமில் கிளியரா உடைஞ்சி வரப்படாது. கட் பண்ணி வரையல. துஆ 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 ரெண்டு மாதிரி அதை ப்ராக்டிஸ் பண்ணி காட்டுங்க பாப்போம். ولا يحل على طعام المسكين. இது போதுங்க. ولا يحل على طعام துஆமில் المسكين. துஆமில் அது அந்த அந்த சொல்ல மட்டும் உச்சரி ரெண்டு மாதிரி. துஆமில் துஆ. عامل. تعامل. تعامل مسكين. இல்ல இல்ல மிஸ்கின் விடுங்க. அந்த சொல்ல மட்டும் சொல்லுங்க. துஆமில் துஆமில் تعامل. تعامل. வித்தியாசம் இல்லையே. ரெண்டு ஒரே மாதிரி சொல்லிங்களே. உங்களோட சவுண்ட்ல உச்சரிப்புல வித்தியாசம் தெளிவா வரணும். நான் சொன்ன பாருங்க. துஆமில் துஆமில் வித்தியாசம் வந்துச்சுதா சவுண்ட்ல? வருது. எஸ். அந்த கிளியரான சவுண்ட். تعامل. تعامل. ரிப்பீட். تعامل. تعامل. நீங்க துஆமில் துஆமில் மாத்தி தான் சொல்றீங்க. ஒன்றை வானத்தை நோக்கி சொல்றீங்க, ரெண்டாவது கீழ் நோக்கி சொல்றீங்க. ரெண்டுமே பண்ணி தான் போகணும். அப் அண்ட் டவுன் தான் ரெண்டும். تعامل. 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 ரெண்டுமே கீழ் நோக்கி தான் போகணும். ஒன்றோட உச்சரிப்பு வந்து ஏட சவுண்ட் நாக்கு அசைக்காம வாய்ட ஃப்ரண்ட் ஏரியால இருந்து வரணும். துவ அடுத்தது நாக்கு அசைக்கோணும். எங்கிட்ட தோட் ஸ்டைல் தோட்ட பாட்டுலேருந்து கடைசி தொண்டையோட கடைசி கட்டத்துலேருந்து வரும். துவ துவ எந்த இடத்துலையுமே துவ ன்னு சொல்லி ஃபோர்ஸ் பண்ண இயலாது ஆயினுக்கு. சொல்லுங்க. துவா உச்சரிச்சிட்டு அந்த இடத்துல வந்து இருந்து கொண்டு ஐனுக்கு ஃபோர்ஸ் பண்ணி உச்சரிக்கிறது இயலாது. அது ஐன் அல்ல, அது அலிஃப் தான். அது துவ என்று நீ என்னதான் கஷ்டப்பட்டு ஃபோர்ஸ் பண்ணினாலும் அது ஐன் வராது. தான் வரும். ஏன் என்றால் ஐனுக்கு ஐன் அந்த ப்ராக்டிஸுக்கு வந்து நாங்கள் தொண்டையிட பகுதியிலிருந்து தோட்ட ஸ்டைல் தான் வரணும். தோட்ட பாட்டிலேருந்து துவா துவா என்று அந்த பாட்டிலேருந்து தான் வரணும். நீங்கள் அந்த ஐண்ட ப்ராக்டிஸை கேட்டீங்களா? எனக்கு இந்த கிளாஸ் திருப்பி ரிப்பீட் பண்ண டைம் வந்து கிடைக்கல. இல்லைண்ணா, சரி சரி ஓகே. உங்களோட அந்த இஷ்யூ தான். நீங்கள் அந்த ரெக்கார்டிங் அது முன்னாடி உங்களுக்கு சின்ன லிங்க் ஒன்று தந்திருந்தேன் ஐண்ட ப்ராக்டிஸுக்கு. ஓ, ஓ. அப்போ இல்லை அது இல்ல, கிளாஸ் பண்ணினால் நான் கொஞ்சம் ரிப்பீட் பண்ணினேன். ஆ நார்மலி நான் எவ்ரிடே பார்த்துக்கொள்வேன் ப்ரீவியஸ் கிளாஸ். எனக்கு உண்மைக்கு இந்த தடவை ரிப்பீட் பண்ண கிடைக்கல. கிடைக்கல. சரி ஓகே. எனக்கு நாலாவது போதுங்க. அப்போ பிரச்சனை இல்லை. في أمد ممددة. ஃபி அமதின் பல ஃபி அமதின் நீட்டுங்க. في أمد. ஆ في குட். أمد ممددة.
இது போதுங்க, குட், நல்லா. இப்போ ஐன் கொஞ்சம் பரவாயில்ல வந்து இது லைட்டா. ம். في أمد ممددة. இன்னும் கொஞ்சம், இன்னும் கொஞ்சம் தொண்டையோட ஸ்டைலுக்கு வரணும். ஓட ஐன் சரி, ஐண்ட அந்த ஸ்டார்டிங் சரி, ஐண்ட ஸ்டார்டிங் பாயிண்ட் சரி, பட் இன்னும் தொண்டையோட பின்னுக்கால் பேக்கு போகணும். ஃபி ஃபி ஆமதிம் என்ற அந்த கீழ் ஸ்டைல் கொஞ்சம் போகணும். في أمد வரல, ممددة. வரல, في வரல. أمد ஆ, في أمد في أمد ممددة. ஓகே. ஐந்தாவது போதும் பாப்போம். القارية. அல் குவாரியா, யாக்கு தான் வருது, ஏ அல்ல. அல் குவாரிய என்ன செய்யுது? நாவினுடைய يا. யா முன்பகுதி தான் ஸ்டார்ட் ஆகுது. அதோட யா சவுண்ட் தான் வருது, ஏ அது அல்ல. நீ தொண்டை சம்மந்தப்படுத்தாம தான் அல் குவாரிய ஃபி யமதின், தொண்டை சம்மந்தப்படுத்தாம உச்சரி, டச் பண்ண அப்படி அல்ல. القارية. இந்த ஐனுக்கு நான் قاري. சொல்ற வந்து, இது வந்து தோட்ட லெட்டர்ஸ், தொண்டை லெட்டர்ஸ் தான் சொல்லுது, தொண்டையினுடைய லெட்டர்ஸ். ஏன்னா நாங்கள் letters. தோட் பாட்டை ப்ராக்டிஸ் பண்ண எழுத்துக்கள். ஹைர், ஓகே, பிரச்சனை இல்லை. இப்போ நீங்கள் கிளாஸில் ரெண்டைக்கு ரெக்கார்டிங் கேளுங்க, ரெண்டையும் கேளுங்க. போன கிளாஸ் ரெக்கார்டு கேளுங்க, உங்களை ஐன் நாங்கள் எப்படி ப்ராக்டிஸ் பண்ணலாம் என்ற ஐடியா இருந்தேன். இன்றைக்கு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி அதில் உங்களோட என்ன பாட்டில் இஷ்யூஸ் இருக்குது, எப்படி மாறணும், அலிஃபுக்கும் ஐனுக்கும் உள்ள டிஃப்ரெண்ட்டாக நான் எப்படி சொல்லித்தாரேன், அதை நீங்கள் எப்படி ரிப்பீட் பண்ணுறீங்க உங்களோட சைட்லேருந்து, அதில் இருக்கிற இஷ்யூஸ் என்னங்கிறத இன்றைய ரெக்கார்டிங்கை நீ கேட்குற நேரம் உங்களுக்கு பார்த்துக்கொள்ளலும். மூணாவது, நான் இன்னொரு வீடியோ ஒன்று ஒன்று தந்திக்கிறேன் யூடியூப்ல, இன்னொரு லிங்க் உண்டு. அதாவது ஐண்ட 3D ஃபார்மட், ஐநண்டு உச்சரிக்க நேரம், தோட்ட எந்த பார்ட் ஃபங்க்ஷன் ஆகுது, எங்களோட நாக்குட எந்த ஸ்டைலில் நாங்கள் அதை வச்சுக்கொள்ளணும், ப்ராக்டிஸ் பண்ணணும் என்ற கான்செப்ட் அதில் இருக்குது. இன்ஷா அதையும் கேட்கணும். எனக்கு அடுத்த பாடம் இந்த ஐனில் ஒரு இம்ப்ரூவ்மெண்ட், இன்றைய விட இம்ப்ரூவ்மெண்ட் நிற்கணும். இன்ஷா டைம் إن இல்லையா? شاء பார்த்து الله. கேட்டுவாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும்.